போக்கோ மொபைல் போன்ல லாக் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறத எப்படி வந்து கம்ப்ளீட்டா ஆஃப் பண்றது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் உங்க போன்ல இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா லாக் ஸ்கிரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுமே கிளான்ஸ் ஃபார் எம்ஏ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டேர்ன் ஆன்ல பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணுங்க. அது ஆஃப் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரீசன் வந்து கேட்பாங்க, எதுக்காக இதை வந்து ஆஃப் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான ஒரு ரீசன் நீங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு டேர்ன் ஆஃப் வந்து கொடுத்துருங்க. இப்போ டேர்ன் ஆஃப் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆயிடும். இப்போ நீங்க வந்து உங்களோட மொபைல்ல இருக்கக்கூடிய லாக் ஸ்கிரீனை போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து சேஞ்ச் ஆகாது. ஸ்டாண்டர்டா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வால்பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக் ஸ்கிரீன்ல வந்து செட் ஆயிடும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து முன்னாடி ஆன்ல வந்து இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வால்பேப்பர் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இது ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் வந்து ஆகாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஆஃப் ஆயிடும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதுல எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.